ஜென்ரலா பேசுற மாதிரி பேசாம இன்னும் ரொம்ப ஒரு கோமா ஒரு மாதிரி எந்தூசியாசமோட பேசியிருக்காருங்கும்போது பொலிட்டிக்ஸ் வரலாமா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? தனுஷ் நேத்திக்கு பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட். பக்காவா எங்கே ஏற்றம் இருக்கணும், எங்கே இறக்க இருக்கணும், எந்த டைலாக் சொன்னால் ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சைலன்ஸ் கொடுக்கணும், எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி அங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழின தலைவர் தனுஷ் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பேனர்ஸு கொடிகிடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அலப்பறம். பஸ்ஸை வந்து ரஜினி மிஸ் பண்ணிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ரஜினி ஒரு முடிவு எடுக்கல, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு ஒரு தலைவராக இருந்து எடுக்கலை, ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்தார். அவருக்கு எந்த காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. வந்தால் வெற்றியடையுமா தோற்று போயிடுவான அந்த தயக்கம் இருக்கும் போது அது வர முடியாது, வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அப்படிதான் ரஜினியுடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது அப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். பாஜகவோட மறைமுகமான கூட்டணிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசுறாங்க. ஏன்னா வந்துட்டு சமீபத்தில் அவருக்கு அந்த அவார்ட்லாம் கொடுத்தாங்க. அதாவது அந்த படம் வந்துட்டு அவரே சொல்லியிருக்காரு, இதை விட நல்ல நல்ல படங்கள்லாம் இருந்திருக்கு, அதுக்கெல்லாம் கொடுக்கல. பட் ராயன் படத்துக்கு கொடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி இருந்து ஒரு அரசியல் கட்சி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்களா தனுஷ்க்கு அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு. நோ ஒன் கேன் டிஃபீட் யூ அன்டில் யூ அட்மிட் தட் யூ ஆர் டிஃபீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் சொன்னதை தனுஷ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, ஹலோ காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கமா சார். ரீசெண்டாக வந்துட்டு தனுஷ் அவர்களோட அந்த ஃபயரான ஸ்பீச் நேற்று நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தனுஷ் பாலிடிக்ஸ்க்கு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏன்னா சமீபத்தில் அவரோட கொடி ஒன்று வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரோட பர்த்டேக்கு ப்ரீ செலிப்ரேஷன் மாதிரி பிளட் டொனேஷனுக்கான ஒரு கேம்பெல்லாம் கூட நடத்தியிருக்காரு. ஸோ அதில் ரொம்ப ஃபயராக ஸ்பீச் கொடுத்துருக்கும்போது அவர் கொஞ்சம் ஜென்ரலாக பேசுகிற மாதிரி பேசாமல் இன்னும் ரொம்ப ஒரு கோமா ஒரு மாதிரி எந்தூசியாசமோட பேசியிருக்காருங்கும்போது பொலிட்டிக்ஸ் வரலாமா அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனுஷ் நேத்திக்கு பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கிட்டு பக்காவாக எங்கே ஏற்றம் இருக்கணும், எங்கே இறக்க இருக்கணும், எந்த டைலாக் சொன்னால் ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சைலன்ஸ் கொடுக்கணும், எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி ஆல்ரெடி ஹோம் ஒர்க் பண்ணி தான் நேற்றுக்கு வந்து பேசியிருக்காரு தனுஷ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த விழா வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் நடந்தது. அங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழின தலைவர் தனுஷ் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பேனர்ஸு, வினைல்ஸு, போஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கர கொடிகிடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அலப்பறம், பயங்கரமான ஒரு அலப்பற சலம்பல். அது பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி தெரில. அது பிறந்தநாள், நாளைக்கு 28ஆம் தேதி தனுஷ்க்கு பிறந்தநாள். அது ஒரு பிறந்தநாள் விழா மாதிரி தெரில. அது பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மாநாடு மாதிரி இருக்குது. ஒரே கேலப்பிங்காக அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா நெருப்பு தெரிக்கிற மாதிரி ஒரு வசனம். அதான் சொன்னல ஸ்கிரிப்டட், பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக வந்து ஆல்ரெடி ஹோம்ஒர்க் பண்ணி பேசுகிறாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு எனர்ஜியோட. அது தனுஷ் ரசிகர்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா கட்சி தொண்டர்களானே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற எல்லாத்துக்குமே வந்து கிளாப் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே விசில் அடிக்கிறாங்க. ஒரே ஆரவாரம், அலப்பற, பயங்கர சத்தம், என்ஜாய்மெண்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது தனுஷ் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து எல்லார்கிட்டையும் எழுப்பியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி அவருடைய நற்பணி மன்றம் சார்பாக ஒரு கொடி, அது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, 10 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு தனுஷுடைய ரசிகர் மன்ற தலைவர் சுப்பிரமணிய சிவா சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அப்போல்லாம் வந்து அது வந்து பாப்புலர் ஆகலை. அது வந்து ரசிகர் மன்ற கொடி கிடையாது, அது நற்பணி மன்ற கொடின்னு சொல்கிறாரு. அப்போல்லாம் பாப்புலர் ஆகலை. அப்போல்லாம் அப்படி ஒரு கொடி இருக்கானே யாருக்குமே தெரில. கொடின்னு ஒரு படத்தில் தனுஷ் நடிச்சு தான் தெரியுமே தவிர இப்படி ஒரு கொடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடி பயங்கர பாப்புலர் ஆகுது. அந்த கொடியை வந்து தனுஷோட ரசிகர்கள் வந்து அவங்களுடைய காரில் கட்டிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ முன்னோட்டம், அதாவது வந்து இது வரப்போகிறார் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு அறிகுறி வந்து காட்டுறாங்களோ அப்படின்னு நமக்கு என்ன தோணுது. அந்த அளவுக்கு தான் நேற்றுக்கு அந்த விழா இருந்தது. அந்த விழா ஒரு பிறந்தநாள் விழாவா இல்லை வந்து ஒரு மாநாடா அப்படின்னா, பிறந்தநாள் விழா என்கிற பேரில் ஒரு மாநாடை தான் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் ஒரு கட்சி தலைவர் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு வந்து புகழஞ்சலி செலுத்துகிறார். அப்துல் கலாமோட பிறந்தநாள் நாளைக்கு 27ஆம் தேதி ஜூலை.
அதுக்கப்புறம் 28ஆம் தேதி தனுஷனுடைய அவரோட பிறந்த நாள். birthday. ஸோ முதல் நாள் வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள், 2வது நாள் தனுஷனுடைய பிறந்த நாள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலாம்ங்கிற படத்தில் வந்து அப்துல் கலாம் வேடத்தில் வந்து தனுஷ் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் யாரையாவது முன்னிறுத்துவாங்க இல்லையா? அப்போ எம்ஜிஆர்லாம் ஆரம்பிக்கும் போது அண்ணாவை முன்னிறுத்தினாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவர் வந்து அப்துல் கலாமை வந்து முன்னோடியாக காட்டுறாரா, முன்னிறுத்துறாரா தன்னுடைய கட்சிக்கு அப்படின்னு சொல்லி என்ன தோணுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அவர்களுக்கு, பாக்கியராஜ் அவர்களுக்கு, பாடகி ஜானகி அவர்களுக்கெல்லாம் மலரஞ்சலி புகழஞ்சலி செலுத்தினாங்க. ஸோ இதை பார்த்தா ஒரு பிறந்தநாள் விழா மாதிரி தெரியல, இது ஒரு அரசியல் மேடை மாதிரி தெரியுது. அதுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்குறாரு. அங்கே வர சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க தனுஷோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பரிசு பொருட்கள் வாங்கிட்டு போகிறாங்க. தனுஷ் அரசியலுக்கு வரார், அவர் இன்னும் சொல்லலை, ஆனால் வராருங்கிறது உறுதிப்படுத்துகிற மாதிரி இருந்தது அந்த விழா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஒரு இதாக இருந்தார். பட் அவரால் முடியாததை வந்து தனுஷ் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த டிஎம்கேயோட அந்த அலையன்ஸ், அதாவது அவங்களோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது இந்த மாதிரி கூட இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துட்டு எழுது. அதே மாதிரி விஜய் சார் வந்துட்டு ஆட்சி வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் வரலாங்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட பாலிட்டிக்கல் ஃபீல்டு. ராகவா லாரன்ஸ் வந்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு, இந்த மாதிரி எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்குற மாதிரியான ஒரு இன்ட்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்களே சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் எந்த அரசியல் அனுபவம் இல்லாமல் யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது என்ன உடுப்பி ஹோட்டலா வந்து ஒரு மசால் தோசையும் ஒரு எப்படி சொல்கிறது இந்த ஊத்தாப்பமும் சாப்பிட்டு போகிறதுக்கு கிடையாது. அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு அனுபவம் வேணும், ஒரு அடையாளம் வேணும், ஒரு பாப்புலாரிட்டி வேணும். மக்கள் ஒரு லீடராக ஒருத்தரை மாற்றுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்கணும், அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கணும். நீங்கள் விஜய் அவர்களே எடுத்துக்கங்களேன், ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான். ஆனால் 2 வருஷமாக வந்து கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தி பிரச்சாரத்துக்கு போய் 234 தொகுதிகளையும் போட்டிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அந்த விமர்சனத்தை எல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா அவர் எடுத்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். நம்ம வந்து அரசியலுக்கு வரோன்னு ஒரு முடிவு எடுத்தார், அந்த முடிவை வந்து செயல்படுத்தினார், அந்த வெற்றி அவருக்கு கிடைச்சது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 96லாம் அவருக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அன்றைக்கெலாம் அவர் அரசியல் கட்சி தொடங்கி அவர் தனித்து போட்டிட்டு இருந்தாருன்னா 234 தொகுதியில் அவருக்கு அந்த வெற்றி சாத்தியமாக இருக்கும். அவர் அன்றைக்கி முதலமைச்சராக கூட ஆயிருக்கலாம், அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. அதை வந்து அந்த பஸ்ஸை வந்து ரஜினி மிஸ் பண்ணிட்டார். காரணம் என்ன அப்படின்னா ரஜினி ஒரு முடிவு எடுக்கலை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு ஒரு தலைவராக இருந்து எடுக்கலை, ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்தார். அவருக்கு எந்த காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது, வந்தால் வெற்றியடையுமா தோற்று போயிடுவான அந்த தயக்கம் இருக்கும் போது அது வர முடியாது, வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அப்படி தான் ரஜினியுடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது அப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் லதா ரஜினிகாந்த் அவங்க ஏதோ ஒரு கட்சி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க சில பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறையா வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்ததுன்னா அன்றைக்கி வந்திருக்கலாம்ல, ஏன் வரல, வராமல் இருந்தது அவருடைய தப்பு. அதனால் இப்போ வந்து தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்புலமாக ரஜினிகாந்த் அவர்களோ இல்லை வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னா இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் முன்னாள் மருமகன். அதனால் வந்து அன்னைக்கு அவரால் ரஜினிகாந்த் அவரால் சாதிக்க முடியாது, இன்னைக்கு வந்து அவருடைய இவரும் இப்போ முன்னாள் மருமகனாக மாறிட்டார். ஸோ அவரை வந்து பின்னாடி இருந்து இயக்குறாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்சி பேர் வேண்டாம், அந்த தனுஷ்க்கு வந்து பின்னாடி இருந்து இயக்குறாங்களா அரசியலுக்கு வர்றதுக்கு, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல துருவங்களில் இந்த கேள்விகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது தனுஷ் மேலே. ஸோ அது தவிர்க்க முடியாது. தனுஷ் அரசியலுக்கு வரணும்னா தாராளமாக அரசியலுக்கு வரலாம், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஜனநாயக உரிமை இது, யார் வேணாலும் போட்டியிடலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், நல்ல எண்ணத்தோடு வரணும். தனுஷை பொறுத்த வரைக்கும் இயல்பாக நல்ல மனிதர் தான், அதிலெல்லாம் நம்ம தவறு சொல்ல முடியாது. நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவரோட உதவிகள் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்த தானம்லாம் கொடுக்குறாரு, நற்பணி மன்றத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து தனுஷ் அரசியலுக்கு வரணும்னு நினச்சா தாராளமாக அரசியலுக்கு வரலாம். அந்த வெற்றி எல்லாருக்கும் கிட்டுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியல, அதுதான் உண்மை. அறிஞர் அண்ணாலேருந்து கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாமியார்லேருந்து இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சினிமாலேருந்து தான் வந்தவங்க.
அந்த சினிமா பேக்ரவுண்ட் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய பேரனாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக இருந்தாலும் அவருக்குமே ஒரு அடையாளம் தேவைப்படுது, மக்கள்கிட்ட ஒரு அடையாளம் தேவைப்படுது. அது எந்த மீடியாவை தேர்ந்தெடுத்தார்? சினிமாங்கிற மீடியாவை தேர்ந்தெடுத்தார். சினிமாவில் ஒரு 10-15 படங்கள் நடித்தார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதன் மூலமாக வந்து தன்னை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, தமிழ் மக்கள்கிட்ட தன்னை ஒரு பிரபலமான முகமாக மாற்றிக்கிட்டார் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கே வந்தார். ஸோ அரசியலுக்கு இன்னைக்கு வந்து வரணும்னா ஒரு சினிமா நடிகனாக இருக்கணுங்கிறது ஒரு தகுதியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. அது தகுதி தான் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் மேலே வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் மதிப்பு வைக்கிறாங்க, பெரிய அளவில் அன்பு பாசம் கொட்டி கொடுக்குறாங்க. அதனால் வந்து நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அரசியலுக்கு ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாருக்கும் சாத்தியமும் ஆகாது. நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பிரபல நடிகராக இருந்து 72 கட்சியை ஆரம்பித்து அவர் ஒரு ஏடிஎம்கேங்கிற கட்சியை தொடங்கி அதில் வெற்றி கண்டார். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர், நடுவில் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து தன்னிச்சையாக கட்சி தொடங்கலை, ஒரு ஏடிஎம்கேங்கிற கட்சிக்கு அவங்க வந்து தலைமை ஏற்று நடத்தினாங்க. அதனால் அந்த வெற்றி அவங்களுக்கு சாத்தியமாச்சு. அவங்களுடைய முதலமைச்சராக அவங்க நல்லா செயல்பட்டாங்கிறதெல்லாம் தனிக்கதை. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி தனியாக வந்து கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு, தாவேகா கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னா எத்தனை வருடங்கள் காத்திருப்பு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல பாப்புலரான மக்களுக்கு பிடித்த தலைவன் வர்றதுக்கு ஒரு 72 எம்ஜிஆர் வந்தார். இன்றைக்கி வந்து 2026 விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இத்தனை வருடம் காத்திருப்பு இருக்குது, கிட்டத்தட்ட 50 வருஷம் காத்திருப்பு இருக்குது. அதனால் வந்து எல்லாராலையுமே வந்து கட்சி தொடங்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆயிடும்னு நினைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ தனுஷே இருக்கார், கட்சி தொடங்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னா நினைக்கிறாருங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்குது, பேச்சு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி தொடங்கி அப்புறம் வந்து கட்சியை நடத்த ஆரம்பிச்சார்னா இந்த முழு இலக்குன்னு இருக்குல்ல, எல்லாரோட இலக்கு என்னவா இருக்குன்னா உடனே கட்சி ஆரம்பிக்கணும், தேர்தலில் போட்டியிடணும், முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாருக்கும் சாத்தியமாகாது. ஆனால் தனுஷ் மாதிரி நல்ல நடிகர்கள், நல்ல மனிதர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. வந்தாங்கன்னா அவர் ஜெயிப்பார். அவர் ஒரு இடத்துல எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்னா ஜெயிப்பார். அவரால் அந்த வெற்றியை அடைய முடியும். ஆனால் மொத்தம் 234 தொகுதிகள்லையும் போட்டியிட்டு பெரிய சவாலில் வந்து சேலஞ்ச் எடுத்து அதில் வெற்றி கண்டு ஆட்சி அமைச்சு முதலமைச்சராக வர முடியுமா அப்படின்னா அது கஷ்டம். அது புரியணும் இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்கு. பாஜகவோட மறைமுகமான கூட்டணிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசுறாங்க. ஏன்னா வந்துட்டு சமீபத்தில் அவருக்கு அந்த அவார்ட்லாம் கொடுத்தாங்க. அதாவது அந்த படம் வந்துட்டு அவரே சொல்லியிருக்காரு, இதை விட நல்ல நல்ல படங்கள்லாம் இருந்திருக்கு, அதுக்கெல்லாம் கொடுக்கல, பட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காருங்கும் போது இது வந்துட்டு ஒரு பாலிட்டிக்கல் ஒரு கவரேஜ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க? ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அவரே சொல்கிறார் அந்த மாதிரி அந்த படத்துக்கு வந்துட்டு கொடுக்காம வேற நிறைய படத்துக்கு கொடுத்துருந்துருக்கலாம், இந்த மாதிரி இந்த படத்துக்கு கொடுக்காம தவிர்த்திருக்கலாம்னு சொல்லும்போது நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கவரேஜ் இதில் இருக்குங்கிறத மாற்றுக்கருத்தே சொல்ல முடியாது. ஏன்னா ராயன் படத்துக்கு சிறந்த படம்னு கொடுத்துருக்காங்க. ராயன் படத்துக்கு சிறந்த படம் கொடுக்கறத நம்ம தப்புன்னு சொல்லலாமா வேண்டாமாங்கிறது டிபேட். அதாவது வந்து எப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு விவாதம் பண்ணுறாங்க, ராயன் படம் சிறந்த படமா, அதுக்கு எதுக்கு வந்து தேசிய அளவில் வந்து விருது கொடுத்துருக்குறாங்க, தேசிய விருது கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் இன்னைக்கு பட்டிமன்றமே நடத்துகிறாங்க. ஆனால் அது ராயன் படத்துக்கு கொடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி இருந்து ஒரு அரசியல் கட்சி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்களா தனுஷ்க்கு அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதே வருடத்தில் பார்த்தீங்கன்னா தங்கலான் வந்துச்சு, வாழை வந்துச்சு, அயோத்தி வந்துச்சு, லபர்பத்து வந்துச்சு, விடுதலை வந்துச்சு, மகாராஜா வந்துச்சு, அமரன் வந்துச்சு, இன்னும் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு, கொட்டுக்காளி வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நல்ல படங்கள், தரமான வரிசையில் உள்ள படங்கள். இந்த படத்துக்கெல்லாம் விருது கொடுக்காம இந்த படத்துக்கெல்லாம் விருது கொடுத்துருக்கணுமா வேலையா? ஒரு சோஷியல் மெசேஜ் இருந்துச்சு இந்த படத்துல எல்லாம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அயோத்தி எடுத்துக்கங்களேன், ஏதோ காசிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வராங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம காசிக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்ல, அது மாதிரி அந்த பக்கம் நார்த்தில் வந்து எப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி வந்த ஒரு குடும்பம், அவங்களுக்கு மொழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அங்கே ஒரு இறப்பு ஏற்படுது. அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருந்து தமிழ் மொழி எதுவுமே தெரியாது, எல்லா விதத்துலையும் உதவி செஞ்சு அந்த பாடி வந்து ஃப்ளைட்டில் அந்த சொந்த ஊருக்கு போய் சேர்றதுக்கு உதவி செய்கிறாரு. பார்த்தீங்களா, அங்கே மனிதம் சாகலை அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. லப்பர் பந்து படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிரிக்கெட் விளையாட்டை பற்றின படம் தான், இருந்தாலும் அதில் ஏற்றத்தாழ்வை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க, ஜாதி எல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. அப்படின்னும் போது அதுக்கு கொடுத்துருக்கலாம். நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் இருக்கும்போது கருத்து சொன்ன படங்கள், சமூக மெசேஜ் சொன்ன படங்கள் அவங்களுக்கு அந்த படத்துக்கெல்லாம் கொடுக்காம ராயனுக்கு கொடுத்துருக்காங்க. ராயன் படத்தில் என்ன இருக்குது? ராயன் படத்தில்
படத்தில் தனுஷ் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துகிறவராக வராரு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வராரு. அவர் வந்து எப்படி சொல்கிறது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், தந்தூரி சிக்கன்லாம் போடுறாரு. அவங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோன்னா அது வந்து தட்டி கேட்குறாரு. ஓகே, தங்கச்சிக்கு பிரச்சனைனா யார் தான் தட்டி கேட்க மாட்டாங்க? உங்கள் தங்கச்சிக்கு பிரச்சனை நீங்கள் கேட்பீங்களா மாட்டிங்களா? என் தங்கச்சிக்கு பிரச்சனை நான் கேட்பேனா மாட்டேன்னா? இதில் என்ன சமூக கருத்து என்ன இருக்குன்றேன். ஸோ இது ராயனை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் படம், டோட்டலாக கமர்ஷியல் படம், A to Z கமர்ஷியல் படம். அதை தவிர்த்து அதில் வந்து உள்ளுக்குள்ள கருத்துன்னு ஒன்று இருக்கா, அண்டர் கிரவுண்டில் ஒரு கருத்து இருக்கா அப்படின்னா அந்த கருத்து இல்லை அந்த படத்தில். அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு சிறந்த படம்னு கொடுத்துருக்காங்கன்னும் போது சந்தேகம் வருது, வராமலாம் இல்லை, சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற படம்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து சிறந்த நடிகருங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க கேப்டன் மில்லரில். அது எல்லாம் பார்க்கும்போது 3 அவார்டு, தேசிய அவார்டு வந்து தமிழுக்கு கொடுத்ததில் தனுஷை மையப்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னும் போது, ஸோ பின்பலத்திலேருந்து யாராவது தனுஷை இயக்குறாங்களா, தனுஷ் ஏதாவது கட்சி சார்பாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரா, அதனால தான் இந்த அவார்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள் அது வருது. தனுஷ் வந்து அதை மறுத்திருக்கிறார். தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையில் நடித்தேன், 3ல் நடித்தேன், நிறைய படங்கள் நடித்தேன், மரியான் நடித்தேன், எல்லா படத்துக்கும் எனக்கு தேசிய வரும்னு சொன்னாங்க, நான் வரல, இந்த படத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. ஓகே, உண்மையிலுமே தனுஷ் வந்து நல்ல நடிகரா அப்படின்னா நிச்சயமாக நடிகர், ஆகச்சிறந்த நடிகர், பெஸ்ட்டு பர்ஃபார்மர். ஒரு கேரக்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டராக வாழ்ந்து காட்டுவார் தனுஷ், அதுல எல்லாம் நம்ம சந்தேகமே சொல்ல முடியாது. அப்படின்னு அதனால தான் 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. யார்? அவர் நடிப்புக்கு. தயாரித்த படங்களுக்கு 2 அவார்டு வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிவுட், ஹாலிவுட் எல்லா இடத்துக்கும் போயிட்டாரு. வைதிஸ் கொலவரி அந்த பாட்டை பார்த்தா சீன பிரதமரை போய் பாட்டு நம்ம வாழ்த்து வாங்கிட்டு வராரு. ஸோ இதெல்லாம் வந்து தனுஷனுடைய எக்ஸ்க்ளூசிவான டேலண்ட் தான். தனுஷனுடைய டேலண்ட் எல்லாம் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு இயக்குனராக, ஒரு பாடகராக, அதை தாண்டி வந்து ஒரு நடிகராக அவர் ரொம்ப ரொம்ப பிரமாதமான நடிகர். அவருக்கு அவார்டு நடிப்புக்கு கொடுத்தா அது சரியான படமாக இருந்தால் யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அது ராயனுக்கு கொடுத்துருக்காங்க, இத்தனை படம் இருக்குன்னும் போது அந்த விமர்சனங்கள் வருது. அப்போ அந்த விமர்சனங்கள் அப்படி ஒரு விமர்சிக்கிற அளவுக்கு அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அவார்டு அப்படின்னா அதுக்கு பின்புலத்தில் யாரோ இருந்து இயக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வரத்தான் செய்யுது. No one can defeat you until you admit that you are defeated அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் சொன்னதை தனுஷ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம தோத்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபயரி ஸ்பீச்சில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுங்கிறது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். பட் இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் சில மக்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா விஜய் சருக்கு போட்டியாக வராரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த ஜூரி மெம்பர்ஸ் வந்துட்டு க்ளோஸாக இருந்திருக்காங்களா தனுஷ் சருக்கு, அதனால தான் கொடுத்துருக்காங்கங்கும் போது ஜூரி மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கலா மாஸ்டர். ஸோ அவங்க வந்துட்டு டான்ஸில் தான் வந்துட்டு ரிலேட்டடாக இருக்கும்போது ஃபிலிமில் ரிலேட்டடாக இல்லை அவங்க. ஸோ அவங்க எப்படி வந்துட்டு அவார்டு கொடுக்க முடியும்? அந்த ரிலேஷனில் இருந்தால் தானே வந்துட்டு கொடுக்கறது. கலா மாஸ்டர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர், நல்ல டான்ஸ் மாஸ்டர். அவங்களுக்கு டோட்டலாகவே சினிமாவில் இல்லாத நபர்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க சினிமாவில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு படம் சிறந்த படம்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. நிறைய விஷயங்களே அனலைஸ் பண்ணி தான் அந்த படத்துக்கு வந்து அந்த படம் சிறந்த படம்னு கொடுக்க முடியும். ஒரு நடிகர் நடிகைக்கு சிறந்த நடிகைன்னு கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு உண்மையாலுமே வந்து இந்த அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல படம் எடுத்த கலைஞர்களை ஊக்குவிக்கிறது தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து நல்ல படத்துக்கு போய் சேரணும், சரியான படத்துக்கு போய் சேரணும். அப்படி சரியான படத்துக்கு இது போய் சேரலை அப்படின்னா இந்த விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும். எப்போவுமே அப்படின்னா இந்த அவார்டு, அதாவது வந்து மத்திய அரசு அவார்டு, மாநில அரசு அவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாபி தான், முழுக்க லாபி தான். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது அங்கே இருந்தாங்கன்னா சிபார்சின் பேரில் அந்த அவார்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுதுங்கிறது பல வருடங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து தேசிய விருது, மாநில அரசு விருதெல்லாம் வரும்போது இந்த மாதிரியான டிபேட், இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்களே இது சரியா, இந்த நடிகர் கொடுத்துருக்காங்களே இப்படி சரியாங்கிற விவாதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அது காரணம் வந்து லாபினா உங்களுக்கு ஒரு அங்கே வந்து உங்களுக்கு ஜூரியா, அதாவது வந்து ஒரு நடுவராக போடுறாங்க ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு. அது நடிகர் டெக்னீஷியன்ஸ்லாம் தேர்ந்தெடுக்கிறதுனா நீங்கள் நடுநிலையாக நடந்துக்கணும். அந்த நடுநிலையாக நடந்துக்கிறாங்களா இன்றைக்கி இருக்கிற உறுப்பினர்கள் அப்படின்னா கிடையாதுங்கிறது தான் உண்மை. நடுநிலையாக நடந்துக்கிட்ட ஒரு காலமும் இருந்துச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா படம் வந்துச்சு இல்லையா, ஏஆர் ரஹ்மான் அதான் ஃபஸ்ட்டு படம், சின்ன ஆசை, அது எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட்டு. அந்த படமும் நேஷனல் அவார்டுக்கு போயிருக்கு ஏஆர் ரஹ்மானுக்காண்டி கொடுக்கறதுக்கு. அதே நேரத்தில் இளையராஜா ஒரு படமும் ஒரு நேஷனல் அவார்டுக்கு போயிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பராக இருந்தவர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேசிய விருது செலக்ட் பண்ணுறதுல ஒரு கமிட்டியில் மெம்பராக இருந்தவர் பாலு மகேந்திரா, டேரக்டர் பாலு மகேந்திரா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா
பாலு மகேந்திரா வந்து எல்லா படத்துக்கும் இளையராஜா தான் பயன்படுத்தியிருக்காரு, அவருடைய எல்லா படத்துக்கும். இளையராஜாக்கும் பாலு மகேந்திரா சாருக்கும் பெரிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல நண்பர்களாக 2 பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த அவார்டு வந்து ஏஆர் ரஹ்மான் கிடைக்காது, இந்த அவார்டு வந்து இளையராஜாக்கு தான் கிடைக்கும்னு அந்த வருஷம் பேசினாங்க. ஆனால் பாலு மகேந்திரா சார் வந்து ஒரு நடுநிலையான நடுவராக இருந்தார். அவர் வந்து ஒரு சினிமா கலைஞராக, சினிமாவை நேசிக்கூட ஒரு லவ்வராக இருந்து அவர் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு அந்த அவார்டை கொடுத்தார். அப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்படிதான் ஒரு 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 அவார்டுக்கு செலக்ட் பண்ணுறதுல உங்களை போட்டாங்கன்னா கமிட்டியில் நீங்கள் நடுநிலையாக இருக்கணும். நல்ல படத்துக்கு, நல்ல நடிகர்களுக்கு, நல்ல திறமையானவர்களுக்கு ஊக்குவிக்கணும். இப்போ நல்ல திறமையானவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அது அடுத்தடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணும். ஒன்றுமே இல்லை, லப்பர் பந்து படம் எடுத்தார் இல்லையா, தமிழரசன் பச்சைமுத்து, அருமையான படம், அது பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த படத்துக்கெலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இயக்குனருக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷன் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். அதாவது நம்ம இன்னும் நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ அவருக்கு அந்த அவார்டு அவருக்குலாம் தகுதி, அந்த படத்துக்கு தகுதி, அந்த படத்துக்கு கொடுக்கலன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தோணும், நம்ம படம்லாம் இருக்குது, உண்மையுமே நல்ல படம், அப்படி இருக்கும்போது ராயனுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு டீமோட்டிவேட் ஆவாங்க. அடுத்தடுத்து நல்ல படங்கள் எடுக்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தால் கூட அதை விட்டுருவாங்க. ஸோ நல்ல கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டி கொடுக்குறது தான் அந்த அவார்ட்ஸ் எல்லாம். அந்த அவார்டில் நேர்மை இருக்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் லாபி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உட்காந்தாருன்னா இந்த அவார்டு நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த போக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை தவிர்க்க முடியல. இவரோட ஆக்ஷன்ஸ், அதாவது தனுஷ் சாரோட மேனரிசம், அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, உண்மையிலே மேபி அவர் பாலிடிக்ஸ்க்கு வரதான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் ஏற்படுது. பட் வந்தாலும் வராட்டியோ அவர் வந்துட்டு அஃபிஷியலி சொன்னாதான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எது பண்ணாலும் மக்களுக்கு நல்லது பண்ணாதான் நல்லது தான். ஸோ இது குறித்து ரொம்ப நேரமாக பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றி.